ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம். எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். வணக்கம்ங்க. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. 2026 இந்த ஒரு வருடம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கைய திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம்ங்க. ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சில நிரந்தரமா விலக போறாங்கங்க. இந்த விஷயத்த பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்கங்க. உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம், கவலை, மன உளைச்சல் எல்லாமே வரும்ல. ஆனா 2026 நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க. இது விதித்த திட்டமற்ற ஒரு மாற்றம்ங்க. உங்களை வீழ்த்ததற்காக வரலங்க, உங்களை உயர்த்துவதற்காக வந்திருக்குதுங்க. தனுசு ராசிக்காரங்களே, உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யாரு, ஏன் அந்த பிரிவு நடக்குது, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேங்க. கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா என்ற பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த வருடம் நன்மையே நடக்குமுங்க. தனுசு ராசியில பிறந்தவர்களோட நிஜமான உண்மை வெளியில எல்லாருக்கும் நீங்க சிரிச்ச முகம் காட்டினாலும் உள்ளுக்குள்ள எத்தனை போராட்டங்கள், எத்தனை கேள்விகள், எத்தனை ஏமாற்றங்கள் இருந்தது, அதை யாரும் முழுசா பார்க்கலங்க. ஆமா, தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கைய நேர்மையோடு அணுகிறவர்கள், யாருக்கும் தீங்கு நினைக்காதவர்கள், நம்பிக்கையை எளிதில் இழக்காதவர்கள்ங்க. ஆனா அந்த நம்பிக்கையே பல வருடங்களா உங்களை மெதுவா உள்ளுக்குள்ள உடைத்திருக்குதுங்க. ஒரு வருஷம் சரியாகும்னு நினைச்சீங்க, அடுத்த வருஷம் இன்னும் கஷ்டம் வந்தது. இதுதான் கடைசி சோதனைன்னு நினைச்சீங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நிக்கவே இல்லைங்க. வேலை விஷயத்துல நிலையற்ற நிலை, மன விஷயத்துல பண வரவு இருந்தாலும் நிம்மதி இல்லாத ஓட்டம், அன்பு விஷயத்துல உண்மையா கொடுத்த மனசுக்கு மதிப்பு கிடைக்காத தருணங்கள், குடும்பம், உறவுகள் எல்லாம் சரியா இருக்கணும்னு நினைச்சாலும் உங்க மனசு மட்டும் சும்மா இருக்க விடாத சூழ்நிலை இருந்துச்சுங்க. நீங்க யார்கிட்டையும் உங்க பிரச்சனைய சத்தமா சொல்லலைங்க. என்னால சமாளிக்க முடியும்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு நடந்து வந்தீங்க. ஆனா அந்த சமாளிப்பே உங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய சுமையா மாறிடுச்சுங்க. பல தடவை உங்க மனசு கேட்டிருக்கும், நான் தவறு செய்தேனா, நான் நல்ல மனசா இருந்ததுதான் என் தவறா, என் வாழ்க்கை எப்ப நிம்மதியா மாறும், இந்த கேள்விகளுக்கு நேரடியான பதில் இதுவரை கிடைக்கலைங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை தடுத்தது உங்க திறன் இல்லைங்க, உங்க உழைப்பும் இல்லைங்க, உங்க மனம் இல்லைங்க. காலமும் சூழ்நிலை, கிரகநிலை இவையெல்லாம் தான் உங்களை ஒரு இடத்துல நீண்ட நாட்களா நிறுத்தி வச்சுதுங்க. தனுசு ராசிக்காரர்களோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள வலி இருந்தாலும் அதை வெளியில காட்ட மாட்டீங்க. நீங்க உடைஞ்சாலும் மத்தவங்கள உடைக்க மாட்டீங்க. அதனாலதான் இப்ப பலர் உங்களை எப்போதும் சரிதான், ஸ்ட்ராங் தான், சமாளிப்பீங்க தான் என்று நினைச்சாங்க. உங்க அமைதிய பலவீனமா எடுத்துக்கிட்டாங்க, உங்க பொறுமைய எளிதா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதாரண வருடம் கிடையாதுங்க. இது வரைக்கும் நீங்க தாங்கியது ஏன், அந்த தடைகள் ஏன், அந்த மன அழுத்தம் எல்லாத்துக்கும் இந்த வருடம் மெதுவா பதில் தர ஆரம்பிக்குங்க. உங்க வாழ்க்கை எப்படி இத்தனை வருஷம் போனது, உங்களை உண்மையிலேயே எது தடுத்தது, 2026 எந்த விஷயம் உங்களை முன்னே நகர வைக்கும், எதுல கவனம் வைக்கணும், எதுல வைக்க கூடாது, எந்த மாற்றம் உங்களுக்குள்ள வரணும், எந்த முடிவு உங்க வாழ்க்கையை திருப்பும், இதையெல்லாம் ஜாதகம் மட்டும் இல்ல, உங்க நிஜ வாழ்க்கை உண்மையோட ஒவ்வொன்னா சொல்ல போறேங்க. இது பெரிய வாக்குறுதி அல்லங்க, போலி நம்பிக்கையும் அல்லங்க. நிஜம், தெளிவு, உண்மை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதை அடக்காதீங்க. நான் சொல்ல போறது உங்க வாழ்க்கை பற்றியதுங்க, உங்க வாழ்க்கையோட பற்றியதுங்க, உங்களை பற்றியதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் பல வருட வேதனைகள்ல உண்மை காரணம் வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள் ஒரே ஒரு கட்டத்துக்குள்ள அடங்கிய பிரச்சனை அல்லங்க. அது ஒரு நாள் சோகம் இல்லைங்க, ஒரு சம்பவத்தால வந்த வலி இல்லைங்க. அது பல வருடங்களா மெதுவாக சேர்ந்து உள்ளுக்குள்ள அடுக்கடுக்கா படிந்து இன்னைக்கு ஒரு பெரிய சுமையா மாறிய உண்மைங்க. என்ன வாழ்க்கை இதுன்னு நினைச்சீங்க, அதை யாரும் முழுசா பார்த்ததே இல்லைங்க. இது கிரகநிலை மட்டும் இல்லைங்க, இது உங்களோட குணம், உங்களோட நம்பிக்கை, உங்களோட நேர்மை, உங்க மனதுல மறைத்த வலி எல்லாம் சேர்ந்து உருவான உண்மைங்க. எல்லாமே சரியாகிடும் அப்படிங்கிற நம்பிக்கை
உங்களை மெதுவா சோர்வாக்கியதுங்க. தனுசு ராசிக்காரர்களோட மிகப்பெரிய பலம் நம்பிக்கைங்க. எவ்வளவு மோசமான நிலை வந்தாலுமே சரியாகிடும். கடவுள் பாத்துக்குவாரு, நாளைக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க நம்புவீங்க. ஆனா அதே நம்பிக்கை தான் சில நேரம் உங்களை தவறான மனிதர்களை விட்டு போகாம வச்சுதுங்க. வலிக்கிற இடத்துல தங்க வச்சதுங்க. நேரம் கடந்து போனதும் கூட இன்னும் கொஞ்சம் என்று பொறுத்திருக்க வச்சதுங்க. வாழ்க்கை அந்த நம்பிக்கைய நிறைய தடவை சோதிச்சதுங்க. ஆனா நீங்க அதை விடவே இல்லைங்க. நல்ல மனசுக்கு உலகத்துக்கு சுலபம்ங்க. உங்களுக்கு அது சுமைங்க. தனுசு ராசிக்காரர்கள் உண்மையா நல்ல மனசு உள்ளவங்க. யாரையும் திட்ட மாட்டீங்க, பழிவாங்க நினைக்க மாட்டீங்க, கெட்ட எண்ணம் வைக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உலகம் நல்ல மனச பலவீனமா எடுத்துக்கிச்சுங்க. உங்க நேர்மைய உங்களுக்கே எதிரா திருப்பிச்சுங்க. நீங்க யாரையும் காயப்படுத்தலைங்க. ஆனா அதே நீங்க தான் அதிகமா காயப்பட்டீங்க. மூணாவது பாத்தீங்கன்னா, மனசுக்குள்ள எல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்ந்த பழக்கம் வெளியில காட்டாம உள்ளுக்குள்ள சுமந்து வாழ்ந்ததுங்க. உங்களை உள்ளிருந்து சோர்வாக்கிடுச்சுங்க. நான்காவது உண்மையா நேசத்தால வந்த வலிங்க. அன்புல நீங்க விளையாட மாட்டீங்க, கொடுப்பீங்க. ஆனா சில நேரங்கள்ல கிடைப்பது அலட்சியம், புரிதல் இல்லாம அமைதியான விலகல், துரோகம்ங்க. நான் இவ்வளவு கொடுத்தேனே என்ற வலி நீண்ட நாள் உங்களை மிதிச்சதுங்க. ஐந்தாவதா பாத்தீங்க பொறுப்புணர்வு. குடும்பம், வேலை, உறவுகள், மற்றவர்கள் கூட இது நான் பாத்துக்கணும் என்ற எண்ணம் உங்களை கட்டி போட்டுச்சுங்க. முன்னேற வேண்டிய நேரத்துல நின்றுட்டீங்க, விட்டு போக வேண்டிய இடத்துல அப்படியே தங்கிட்டீங்க. ஆறாவது எல்லாமே மனசுல ஆழமா பதியும் தன்மைங்க. ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு அவமதிப்பு, ஒரு ஏமாற்றம் மாதங்களாக மனசுல ஓடிட்டே இருக்குமுங்க. வெளியில சிரிச்சாலும் உள்ள வலித்து கொண்டே இருக்குமுங்க. ஏழாவதா பாத்தீங்கன்னா, என்னை யாரும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற தனிமைங்க. இது தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும் வரும் வலிங்க. நீங்க தப்பு செய்யல, ஆனா யாரும் புரிஞ்சுக்கலங்க. அமைதியா அலட்சியமா எடுத்துக்கிட்டாங்கங்க. பொறுமைய பலவீனமா நினைச்சாங்கங்க. எட்டாவது பாத்தீங்கன்னா, ஏன் இவ்வளவு கஷ்டம்? ஒரே காரணம், உங்க முயற்சி குறையல, உங்க மனசு பொய் இல்லைங்க, உங்க அன்பு தவறில்லைங்க. ஆனா உங்க நேரம் தாமதமா இருந்துச்சுங்க. 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கான உள்மாற்றம் தொடங்கும் வருடமா இருக்க போகுதுங்க. 2026 உங்களுக்கு வெளிப்படையான அதிர்ஷ்டம் மட்டும் தராது, உள் தெளிவும் தருமுங்க. மனசுமை குறைக்குமுங்க. தவறான மனிதர்களை விளக்குமுங்க. உங்களை புரிஞ்சுக்கிற மனிதர்களை சேர்க்குமுங்க. திசை தெளிவு தருமுங்க. இது வரைக்கும் உங்களை சுமையா இருந்த எல்லாமே 2026 வலிமையா மாறுமுங்க. இது ஜாதக வசனம் இல்லைங்க, இது நிஜ வாழ்க்கையோட உண்மைங்க. நீங்க உடைந்தது வீண் இல்லைங்க, நீங்க தாங்கியது அர்த்தம் இல்லாததும் இல்லைங்க. உங்களை உருவாக்கத்தான் வாழ்க்கை உங்களை இவ்வளவு காலம் தடுத்ததுங்க. தனுசு ராசி 2026 முழு கிரக பலன் உங்க வாழ்க்கைய உள்ளிருந்து மாற்றும் கிரக இயக்கங்களா மாறப்போகுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, 2026 உங்களுக்கு அதிர்ஷ்டம் திடீர்னு கொட்ட போகுதுன்னு சொல்ல வரலங்க. ஆனா உங்களை தடுத்து நின்ற சக்திகள் விலகுமுங்க. உங்களை குழப்பிய கிரக இயக்கங்கள் தெளிவாகுமுங்க. உங்களுக்கு தெரியாம கட்டப்பட்ட சங்கிலிகள் உடையுமுங்க. இது அதிசயம் அல்ல, முன்னேறதுக்கான வழிங்க. இந்த வருடமும் அப்படிதாங்க இருக்க போகுது. குரு அதிபதி கிரக வாழ்க்கை திசை திருப்பும் சக்தி. தனுசு ராசியோட அதிபதி குருங்க. 2026 குரு உங்களை வெளிப்படையா உயர்த்துவதற்கு முன்னுள்ள மாற்றத்தை கட்டாயம் செய்வாருங்க. குரு தரப்போகும் பலன்கள் தவறான நம்பிக்கைகள் உடைதலுங்க. இதுதான் சரி அப்படிங்கிற உள்ளுணர்வு, வாழ்க்கைக்கான நோக்கத்துல தெளிவு, தேவையில்லாத சுமைகள் விலகுமுங்க. 2026 புதன் அந்த குழப்பத்தை மெதுவா கலைப்பாருங்க. புதன் தரும் பலன்கள் தெளிவான சிந்தனைய சரியான நேரத்துல சரியான முடிவு, பேச்சுல நம்பிக்கை, வேலை, பேச்சுவார்த்தையில முன்னேற்றம், ஒப்பந்தங்கள், முக்கிய முடிவுகள்ல வெற்றி பெற வைக்குமுங்க. 2026 உங்க சொல்லுக்கு வலிமை அதிகரிக்குமுங்க. சுக்கிர பகவான் அன்பும் நிம்மதியும் சீராகும் அன்பில கொடுப்பதால தனுசு ராசிக்காரர்களோட இயல்புங்க. ஆனா அதிகமா காயம் வாங்கியவர்கள் கூட நீங்க தாங்க. 2026 சுக்கிரன் தவறான உறவுகளை விளக்கும் உண்மையான மனிதர்களை அருகில வர செய்வாருங்க. மன நிம்மதி தருவாருங்க. குடும்ப உறவுகள்ல மென்மை தருமுங்க. என்னை மதிக்கிற மனிதர்கள் மட்டும் போதுங்கிற தெளிவு வருமுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான கிரக செய்தி, உங்களை கட்டி போட்ட சங்கிலிகள் தளருமுங்க. 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு துணிச்சலா எடுத்த முடிவுகளே பலன் தருமுங்க. அதிர்ஷ்ட நிறங்கள் 2026 முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பு வளையம் போல இருக்குமுங்க.
நிறங்கள் என்பது அழகு மட்டுமல்லங்க. அது மனநிலை, தன்னம்பிக்கை, செயல்பாடு, ஆற்றல் இவையெல்லாம் பாதிக்குமுங்க. ஒன்று மஞ்சள்ங்க. இது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான நிறம்ங்க. குரு கிரகத்தின் சக்தியை நேரடியா உயர்த்தும் நம்பிக்கை, தெளிவு, வளர்ச்சி தருமுங்க. வேலை, கல்வி, ஆன்மீகம் எதிலும் உதவுமுங்க. முக்கிய நாட்கள்ல இந்த நிறம் உங்க மனநிலையை சமநிலையாக்குமுங்க. 3வது பாத்தீங்கன்னா மண்டிரம் பழுப்பு நிறம்ங்க. இது நிலைத்தன்மையை தருமுங்க. நான் தரையில் நின்றுக்கிறேங்கிற உணர்வு தருமுங்க. பண விஷயத்துல கவனம் கூட்டுமுங்க. பரிகாரம் பெரிய செலவு இல்லாம உண்மையிலே வேலை செய்யும் வழிகள். தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய பரிகாரம் தேவையில்லைங்க. உங்க மனசே உங்களுக்கு மிகப்பெரிய சக்திங்க. 2026ல இந்த சின்ன பழக்கங்கள் உங்க வாழ்க்கைய நேர்த்தியா மாற்றுமுங்க. ஒன்று குருவோட கிரக பரிகாரம்ங்க. நன்றி உணர்வு உங்க அதிபதிங்க. உங்க அதிபதி குருங்க. குரு 2026ல உங்களை உயர்த்துமுங்க. ஆனா ஒரு நிபந்தனைங்க. நன்றி சொல்ல பழகணுமுங்க. தினமும் இரவு இன்று நடந்த நல்ல விஷயத்துக்கு உங்க உள்ளுக்குள்ளேயே நன்றி சொல்லிக்கோங்க. இதனால மனசு லேசாகுமுங்க. கோபம் குறையுமுங்க. நல்ல வாய்ப்புகள் தானாக வருமுங்க. 2வது பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை எளிய வழிபாடுங்க. பெரிய மந்திரம் தேவையில்லைங்க. வியாழக்கிழமை மஞ்சள் நிற உடை, ஒரு பழம், இனிப்பு, எனக்கு சரியான வழிகாட்டுங்க என்ற நல் எண்ணம் இது போதுங்க. குருவை மகிழ்ச்சிப்படுத்த பெருசா ஒன்றும் தேவையில்லைங்க. நேர்மை போதுங்க. காலை 5 முதல் 10 நிமிடம் மன அமைதி தரமான நேரமா இருக்கணுமுங்க. தனுசு ராசிக்காரர்களோட மிகப்பெரிய பிரச்சனை மனம் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்குமுங்க. 2026ல தினமும் கைபேசியில யாரையும் நினைக்காம மூச்சை மட்டும் கவனிச்சு 5 முதல் 10 நிமிஷம் அமைதியா இருங்க. இது உங்க மிகப்பெரிய பரிகாரமுங்க. மனசு தெளிவா மாறுமுங்க. பல வருடங்களா தள்ளி போன முடிவுகள் சரியாகுமுங்க. 4வது கோபத்துல முடிவு எடுக்காதீங்க. இருள் கோபம் வந்த நாள்ல ஒரு நாள் காத்துருங்க. அந்த ஒரு நாளே பல வருட தவறுகளை தடுக்க முடியுமுங்க. ரகசிய வெற்றி பாதை பலர் சொல்லாத உண்மைங்க. இது உங்களை உயர்த்த போகுதுங்க. அதிர்ஷ்டம் இல்ல, உங்களோட மனநிலைய பல பேர் சொல்லுவாங்க. அவ்வளவு பணம் வருமுங்க. இந்த வருஷம் ராஜ யோகம்ங்க. ஒரே நாள்ல வாழ்க்கை மாறுமுங்க. இந்த மாதிரி வாசகங்களை கேட்டு சும்மா உட்காராதீங்க. உண்மை என்ன தெரியுமா? நீங்க மெதுவா செய்யற சில தவறுகளை கண்டுபிடிக்கணுங்க. அதை நிறுத்தணுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயத்துல முழு கவனம் செலுத்துங்க. அப்பதான் ஜோதிடம் சொல்ற நல்ல பலன்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையுமுங்க. 2026ல உங்க ஆண்டு. ஆனா நீங்க முயற்சி பண்ணினாதான் நீங்க கண்டிப்பா மனசுல வைக்க வேண்டிய 3 விஷயம்ங்க. 1, உங்களை குறை சொல்ற பழக்கத்தை நிறுத்துங்க. நடந்ததுக்கு நீங்க மட்டும் காரணம் இல்லைங்க. 2வது, உங்களை நம்பாதவங்களுக்காக உங்க சக்தியை வீணாக்காதீங்க. உங்களை மதிக்காத இடத்துக்கு சென்று உங்க மதிப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. 3வது, தொடங்கின விஷயத்த பாதியில விடாதீங்க. சின்ன முன்னேற்றம் கூட பெரிய வாழ்க்கைக்கு அடித்தளமுங்க. 2026ல உங்களை உடைக்க வரலங்க, உங்களை உருவாக்க வருதுங்க. மனம் தெளிவாகுமுங்க. யார் தேவை யார் தேவையில்லைங்கிறது புரியுமுங்க. வீண் ஓட்டம் குறையுமுங்க. சரியான பாதை தெளிவாக தெரியுமுங்க. அதோடு சேர்ந்து பணம், நிம்மதி, மரியாதை மெதுவா வரும். ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. ஜோதிடம் உங்களுக்கு துணைங்க. ஆனா உங்க வாழ்க்கையே உங்க கையில. கிரகங்கள் வழிகாட்டுமுங்க. 2026 பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க. குறிப்பா சனி உங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுதுங்க. எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாதுங்க. தேவையில்லாத சுமையை கீழே வைக்கணும். அதனால இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்குமுங்க. இந்த உறவுகள் அப்படின்னா யாரு? உங்களை புரிஞ்சுக்காதவங்க, உங்க வளர்ச்சிய பொறாமையோடு பார்த்தவங்க, நீங்க நல்லா இருக்கிற நீங்க நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க, உங்க கஷ்டத்துல உங்களோட நிக்காதவங்க, இவங்க எல்லாம் தான் 2026ல மெதுவா உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே போவாங்க. சில தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகள்ல பெரிய முடிவுகள் வருமுங்க. நீங்க உண்மையா நேசித்திருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வந்தே திரும்புங்க. சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க. நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமேன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியா கூட இருக்குமுங்க. சிலருக்கு சொந்த பந்தங்களோட கூட இடைவெளி வரலாமுங்க. பேசாம போறது, தூரம் வைப்பது, மனசு ஒட்டாம போறது, இப்படி நிறைய மாற்றங்கள் வருமுங்க. இது எல்லாம் உங்க தவறால நடக்கிறது இல்லைங்க.
முக்கியமான உண்மை என்னன்னா, இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்கள முழுசா வெளிப்படுத்த முடியாம இருந்திருப்பீங்க. உங்க எண்ணங்கள அடக்கி வச்சிருப்பீங்க. உங்க முன்னேற்றத்திற்கு நீங்களே தடையா இருந்திருப்பீங்க. அதனால தான் 2026ல கிரகங்கள் உங்க வாழ்க்கைய கிளீன் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இந்த பிரிவு நடக்கும்போது மனசு வலிக்காம இருக்காதுங்க. தனிமை உணர்வு வருமுங்க. எல்லாரும் நம்மள விட்டு போயிட்டாங்களேன்னு தோணுமுங்க. ஆனா அந்த தனிமை தான் உங்கள உண்மையான பலத்த கற்றுத்தருமுங்க. யாரையும் நம்பி இல்லாம உங்களையே நம்பி நிற்க கற்றுக் கொடுக்குமுங்க. 2026 இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில புதுசா வர மனிதர்கள், இந்த புதிய உறவுகள் உங்கள மதிப்பவர்கள், புரிஞ்சுக்கிறவர்கள், உங்க வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களா இருப்பாங்கங்க. தனுசு ராசிக்காரங்களே, 2026ல உங்கள விட்டு பிரிய போற உறவுகள நினைச்சு அழ வேண்டாமுங்க. ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கைய அழிக்க வரலங்க. உங்க வாழ்க்கைய சரியான பாதைக்கு திருப்ப வருதுங்க. சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியுமுங்க. சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்குமுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர்ற பாடம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாதுங்க. ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரமுங்க. உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறுமுங்க. 2026 தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க. புதிய வாழ்க்கைய உருவாக்கும் வருஷமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.